ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆட்டெரு பழச்செடிக்கு கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி செடிங்க இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் ஆட்டெரு போடுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியினுடைய வளர்ச்சியும் காட்டுறேன். இப்போ எப்படி வளர்ந்துருக்கு, என்ன ஆட்டெரு கொடுத்த பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பாருங்க, இல்லை பெருசாக இருக்குதுங்க காய். ஆட்டெரு பாருங்க, நைட்டு நல்ல மழைங்க, சூப்பரான மழை வந்ததுங்க நைட்டு. எல்லாம் செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நனைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பீட்ரூட் கொய்யாங்க அருமையாக இப்போ தலையுதுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நோவு விழுந்த மாதிரி இருந்ததுங்க. இலையெல்லாம் பாருங்க கொட்டி நோவு விழுந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை கொடுத்த பின்னாடி நல்லா புது தளிர்கள் நல்லா வருதுங்க பாருங்க. சூப்பராக இப்போ வந்து வளருதுங்க இப்போ செடி. அதாவது பட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க செடி. இப்போ எருவு கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புதுசாக தலையுதுங்க. ஒரு வாரத்தினுடைய ரிசல்ட் தாங்க இது பாருங்க. புதுசாக தலையுது பாருங்க. குங்குமாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா பழம் வந்து பெருசாகுதுங்க. குட்டி குட்டியாக இருந்ததுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போது. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பெருசாக இருந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் பெருசாகுதுங்க. இங்கே பாருங்க, ஒரு பழம் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்ல பெரிய பழங்க. இது இனிப்பாக இருக்குங்க, ரொம்ப இனிக்காதுங்க, ஓரளவுக்கு இருக்குங்க. இந்த பழமும் அதை விட பெருசாக இருக்குது பாருங்க. எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்குங்க. தோலோடய சாப்பிட்லாங்க இதை. என்ன அழகாக இருக்குது பாருங்க பழம். அந்த மாதிரி செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க புதுசாக தளிரும் வருது பாருங்க. பாருங்க சட்டைக்கு நல்லா தலையுது பாருங்க. பாருங்க பூ எடுத்தது பிஞ்சாகுது பாருங்க. அந்த மாதிரி எருவு அப்பப்போ கொடுத்தோம்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாங்க. தக்காளி பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. அதில் இந்த குங்குமாட்டிலே இருக்குதுங்க இந்த தக்காளி செடி. எப்படி இருக்குது பாருங்க தக்காளி, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க தக்காளி பழம். இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க. எல்லாம் இந்த தக்காளி சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் தக்காளி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பழச்செடி நம்ம வளர்த்திக்கலாங்க. இல்லை இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தாங்க. சீசனுக்கு தான் இதெல்லாம் வளர்த்த முடியுன்றதுனால நானும் விட்டுட்டேங்க. இப்போ பாருங்க உங்ககிட்ட பூவை காமிச்சிருப்பேன் பாருங்க, பிஞ்சு ஆகுது பாருங்க. அடியில் தாங்க கேமரா வைக்கணும், அப்போ தாங்க இது உங்களுக்கு காட்ட முடியும். பாருங்க பிஞ்சு ஆகுது பாருங்க. சீத்தா பிஞ்சுங்க. பார்க்கலாம் இதுவாவது பெருசாகுதான்னு பார்க்கணுங்க. ஏன்னா முன்ன வச்ச பிஞ்சு வச்சது பார்த்தீங்கன்னா உதிர்ந்துருச்சுங்க, நல்லா பெரிய காயாகி உதிர்ந்துருச்சுங்க. என்ன காரணம்னு தெரியலைங்க. அதனால தான் சரி இந்த முறை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணுங்க. 2 சீத்தா செடி இருக்குதுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பூ எடுக்கலைங்க, அது ஒன்று தான் பூ எடுத்திருக்கு. தக்காளி பாருங்க, ஹைபிரியா தக்காளி உண்மையிலே பழம் சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குதுங்க இது. நான் இப்போ என்ன பண்ணுறது, மாடிக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தாங்க சாப்பிட்றோம் அதிகமாக. இப்போ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போக வேண்டியதுதாங்க. என்ன பழம் மேலே இருக்கோ அதை சாப்பிட்டு தண்ணி விட்டுட்டு கீழே இறங்க வேண்டியது தாங்க எனக்கு வேலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க. ஏன்னா அதுவுமே கமெண்ட்ல கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் 20 லிட்டர் பக்கெட்டு தான் வச்சுருக்கேங்க. ஒழிஞ்சிக்காய் உண்மையிலே சூப்பராக நல்லா பெருசாக ஆகுதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. புதுசாக பாருங்க எல்லாமே தலையுது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பட்டு போகிற மாதிரி தாங்க இருந்தது பாருங்க. புதுசாக தலையுது பாருங்க. ஆட்டை கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுங்க. எப்பவுமே ஒரு உரம் கொடுக்குறோம், ஒரு எருவு கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் செடி காமிச்சேன்னா உங்களுக்கும் அது எருவு கொடுத்தா இந்த அளவுக்கு செடி வளர்ச்சி இருக்குதா அப்படின்றது உங்களுக்கும் தெரியுங்க. அதனால தான் ஆட்டு எருவு கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அப்புறம் எருவு கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ காட்டுறோங்க. பாருங்க கருப்பு நாவல் பக்கமெல்லாம் பாருங்க செட்டை பிரியறதுக்கு பாருங்க எப்படி வருது பாருங்க முகுரு. இதெல்லாம் சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சுங்க இந்த செடி. நாவப்பழம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சோம்னா அப்படியே இருக்குங்க, சீக்கிரம் வளரவே வளராது. ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு ஒரு 4-5 மாதம் தாங்க ஆகும். ஒரு ரொம்ப நாள் கூட ஆகலைங்க. நான் அதிகமாக தாங்க சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறதே. ஏன்னா நான் மறந்துட்டேங்க எப்போ வாங்கினேன்னு. 3 மாதத்துக்குள்ளே தாங்க ஆகும் சொல்லப்போனால். ஏன்னா இது சமீபத்தில் வாங்கின செடி தாங்க இது. அதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ வளர்ச்சி பாருங்கள். வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டை மட்டும்தாங்க இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க. பார்க்க வந்த வருஷம் காய் எடுக்குதான்னு பார்க்கணுங்க. பாருங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி தாங்க சூப்பராக பழுத்து இருக்குது பாருங்க. காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்குது பாருங்க. கீழே அரைஞ்சி சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு
புது தளிர் பாருங்க, நல்லா கொத்து கொத்தா காய்ங்க. இருக்கு அடிக்குது. தக்காளி செடியினுடைய நிழல் கொஞ்சம் அடிக்குதுங்க எனக்கு. இதுக்கு ஒன்றும் பண்ணவும் என்னால் முடியலைங்க. ஏன்னா கொஞ்சம் இது தக்காளி வளர்ற வரைக்கும் வேற வழியும் இல்லை. அதனால விட்டுட்டுருக்குறேங்க. அப்படியே வளரட்டும்னு விட்டுட்டேங்க. சாப்பிட்டு தாங்க ரொம்ப முடியாத இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ எரு போட்ட பின்னாடி கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுதுங்க. பாருங்க, செடி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ தளைஞ்சு பாருங்க. சட்டை நல்லா பெரிய சட்டையாக ஆயிருக்கு பாருங்க. பூ எடுத்து பிஞ்சையும் வச்சதுங்க. அது என்னாச்சுன்னு தெரியல, உதிர்ந்து போச்சுங்க. சரி, இதுக்கு மேலேயாவது இது வந்து பிஞ்சு எடுக்குதா பார்க்கணுங்க. பூ எடுத்தா பிஞ்சு வச்சுச்சுன்னா உங்ககிட்ட காட்டுறோங்க. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வளருதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. பாட்டு குடுத்த பின்னாடி பாருங்க, நல்லா சட்டைக்கு எப்படி தழையுது பாருங்க. இந்த மாதிரி தழையறத நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க. பரவால்ல, நம்ம எரு குடுத்த பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கம்முனே இருந்த செடி இந்த மாதிரி தழையும்போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க. செடியினுடைய வளர்ச்சி பார்த்தா தான் மாடி தோட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம். சப்போட்டா செடி சொல்லவே முடியாத அளவுக்கு அழகா வளருதுங்க. பாருங்க பிஞ்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய ஆயிடுங்க. ஏன்னா இந்த ரகமே நல்லா பூ வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயா மாறிடுதுங்க. உங்களுக்கு வச்சு காயா மாறும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேங்க உங்களுக்கு. ஏன்னா இது அவ்வளோ அருமையான செடிங்க இது. பாருங்க, இப்போ தழைஞ்சு மறுபடியும் நம்மளுக்கு வந்து எப்படி பூ எடுத்திருக்குது பாருங்க. அடுத்து வாடினும் போது உங்களுக்கு பூ நல்லா பெருசாவே தெரியுங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா அரும்பு பாருங்க. குட்டி குட்டியா குட்டி குட்டியா அரும்பு. சூப்பரான அரும்பு பாருங்க. என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க. நைட்டு மழை வந்ததுக்கு அப்படியே அழகா இருக்குதுங்க செடி பார்க்க. சூப்பரா இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிங்க சப்போட்டா செடி. அது எதுக்கு இப்போ அவ்வளோ பிடிக்குது அப்படின்னா, என்னுடைய பசங்களுக்கு 2 பேருக்குமே சப்போட்டா பழம்னா அவ்வளோ பிடிக்குங்க. அதனால ஒரு இயற்கை முறையில் நம்ம வந்து விளைய வச்சு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஒரு ஹெல்த்தியான பழம் பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்க பிஞ்சு நல்லா எடுக்குங்க இது. இது பாருங்க 2 பிஞ்சு இதில் வச்சிருக்குது பாருங்க. பெருசா இருக்குது பாருங்க. இதுவுமே காயா மாறிடுங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. நல்ல வளர்ச்சி, நல்ல காய். மல்பெரியும் இப்போ சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்ல பழம் வந்து பழுத்து பழுத்து டெய்லி 4 காய் 3 காய் சாப்பிட்டு தாங்க கீழே இறங்குறேன். பாருங்க எப்படி பழுத்திருக்குது பாருங்க காய். 2 செடியுமே நல்லா பாருங்க. பூ பிஞ்சு எவ்வளோ சூப்பரா எடுத்திருக்கு பாருங்க. கட் பண்ணி இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இலையில வந்து டீ மாரி குடிக்கலாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த இலையில. சுகர், பிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறையும். 2வது ரத்த ஓட்டத்த வந்து சீரா பண்ணுங்க. ரத்தத்த சுத்தப்படுத்துங்க. பாருங்க, இலந்தக்காய் செடி பாருங்க. இன்னொரு இளஞ்செடிங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகா செடி நட்டு விட்டுட்டோம்ங்க. அதாவது அது எப்படி வந்ததுன்னே தெரியலைங்க. லிக்விட் தண்ணீல எதுனா விதை எதுனா வந்து முளைச்சதா என்னான்னு தெரியலைங்க. தானா வந்ததுனால நானும் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க. இது என்னன்னா, இப்ப இதனுடைய வளர்ச்சிய இது கெடுக்குதுன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா, இப்ப இலந்தக்காய் செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, காய் பாருங்க. நானே இப்ப தான் பார்க்குறேன். நான் கூட இது அமைதியாயிடுச்சு என்னவோ வளரல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தா, இல்ல நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். காய் பாரு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுது பாருங்க. காய் பாருங்க. பரவால்ல. நான் கூட என்னவோ இலந்த செடி கம்முனே ஆயிப்போச்சுன்னு நெனச்சேன். பரவாயில்லைங்க. நல்லா தழைஞ்சிருக்குது. நல்லா காய் இருக்குது பாருங்க. பாருங்க நல்லா தழைஞ்சிருக்குது பாருங்க. இந்த மாரி ஒவ்வொரு பாட்டில் குடுக்கணுங்க. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலுக்கு ஒரு பாட்டில் குடுக்கணுங்க. அப்பதான் அந்த பழச்செடியெல்லாம் நம்மளால வந்து இந்த நீர் சத்து குறையாத பார்த்துக்க முடியுங்க. இல்லைன்னா, நீர் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து துருவு பிரச்சனை வருங்க. காய் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு பழச்செடிக்கு கண்டிப்பா ஒரு பாட்டில் குடுக்கணுங்க. பாருங்க, மிளகா செடி நெறைய பூவுங்க. இது மிளகா வச்சுச்சுன்னா நல்லா சட்ட சட்டையா தொங்குங்க. காஷ்மீர் சில்லிங்க இது. இன்னும் பூ தாங்க எடுத்திருக்கு. இன்னும் மிளகா வைக்கல. பரவாயில்லைங்க. எலந்தக்காய் செடியுமே நல்லா பாருங்க தழையுது. சூப்பரா தழையுது பாருங்க. இதுக்குமே ஆட்டு எருவு நல்லா குடுத்துருக்குறேங்க. பாருங்க ட்ரம்முல வந்து ஆட்டு எருவு குடுத்ததுங்க. ரெட் கொய்யாவும் இருக்குதுங்க. தாய்லாந்து கொய்யாவும் இருக்குது. எவ்வளோ சூப்பரா காய் பாருங்க. அடியிலேருந்தே காய் தாங்க. எங்க வச்சாலும் நான் வைப்பேன் அப்படின்னுட்டு ஒரு 50 காய்க்கு இருக்குதுங்க இந்த செடியில. அதாவது 2 செடி இருக்குதுங்க கொய்யா செடி. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யாப்பழம் பாருங்க. நல்லா பெருசா பழுத்துருச்சு பாருங்க. சூப்பரான பழம் பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பழம். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு காய்ங்க. பறிச்சிடலாம். சூப்பரா இருக்குது பாருங்க பழம்.
நானே இப்பதாங்க இதையும் பார்க்கறேன். உண்மையிலே நான் வந்து செடியை கவனிக்கிறதை விட பார்க்கறது இல்ல அவ்வளவுதான். தண்ணி விடும்போது நான் கவனிக்கலைங்க இத. நான் இப்பதான் உங்களுக்கு செடிய காட்டும்போது தான் நான் இத கவனிக்கிறேங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. நான் கடைசியா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இத. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா தாங்க இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்குது நம்ம பார்க்க விட்டுட்டோமே அப்படின்னுட்டு. செடி உங்களுக்கு கார்டன் டூர் போறதுமே எனக்கு ஒரு நல்லதுதான்னு சொல்லுவேங்க. ஏன்னா நான் அவள க்ளோஸ் அப்ல செடிய வந்து அப்பதாங்க பார்க்கறேன். கார்டன் டூர் குடுக்கறதுமே எனக்கு ஒரு வகையில நல்லதுதான் நினைக்கிறேங்க. ஏன்னா அப்பதான் எவ்வளவு அரும்பு எடுத்திருக்கு, எவ்வளவு பூ எடுத்திருக்கு அப்படின்னு நான் உன்னிப்பா கவனிக்கிறேங்க செடிய. முக்காவாசி பார்த்தீங்கன்னா, அதிக கார்டன் டூர் போடணும் போல இருக்குதுங்க நானு. பாருங்க. பிஞ்சு எவ்வளவோ பிஞ்சு இருக்கு. இந்த மாரி ஆர்கானிக் முறையில நம்ம வளர்த்தி இந்த மாரி சாப்பிடும் பொழுது, உண்மையிலே அதுக்கு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லெமன்ங்க. லெமன எண்ணுமே சொல்லக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு தாங்க இருக்கு. சூப்பரா இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸுக்கு சூப்பரா உகந்த பழங்க இது. அதுவும் நம்மளுடைய மாடி தோட்டத்துல இவ்வளோ அழகா வளர்ந்து பாருங்க பூ எப்படி கொத்தா வச்சிருக்குது பாருங்க. ட்ரம் குடுக்கவும் நல்லா செக்கப்போடு போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு பழம் நெறைய இருக்குதுங்க. பூவும் இருக்கு, பழமும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பறிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி எல்லா விதமாவும் எனக்கு இது குடுக்குதுங்க. பாருங்க. சூப்பரான பழங்க. இதுவுமே எரு குடுத்துருக்குறேங்க. இதுக்குமே எரு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்த பூ தாங்க இதெல்லாம். நம்ம சத்து எந்த அளவுக்கு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு தாங்க காய் எதிர்பார்க்க முடியும். பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எரு குடுத்த பின்னாடி வந்த மொட்டுங்க. அதுக்கு முன்ன இந்த மொட்டுலாம் இல்லைங்க. பழங்க. முலாம் மரத்தையே மறக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. கொடி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குதுங்க. காய் பாருங்க நெறைய காய் வச்சிருக்குதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, நான் யாட்ரு போட்டு விட்டுட்டேங்க. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடி அருமையா வளர்ந்து சூப்பரா மரத்து மேல ஏறுதுங்க. சரி ஏறட்டும்னு நானும் விட்டுட்டேங்க. எங்கேயோ ஒண்ணு ஏறி காய் வைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்க. இந்த கொய்யா செடி தாங்க நான் எடுத்துடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படி லெமன் பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. இந்த கொய்யா செடி தாங்க எடுத்துடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்கி வச்சு ஒரு 3 வருஷமா வளர்த்தி ஒரே ஒரு காய் வச்சுச்சுங்க. அது கூட உங்களுக்கு ஒரு வீடியோல நான் காமிச்சிருப்பேன். அந்த காயும் பார்த்தீங்கன்னா, நல்ல துவருங்க, நல்ல இனிப்பு. அது சரிக்கு சமமா இருக்குதுங்க அந்த டேஸ்ட். துவரு உள்ள காய் சாப்பிடணும் கொய்யாக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இது நல்ல துவரு உள்ள காய்ங்க இந்த கொய்யாக்கா. ஆனா இது அதிகமா பூவும் எடுக்க மாட்டேன்துங்க. அதிகமா காய் வைக்க மாட்டேன்னுது. அதுதான் பிரச்சனை. மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காய் வைக்காத இந்த மாரி செடி வெத்து செடியா இருக்கும்போது, அடடா! இது என்னடா காயே வைக்க மாட்டேன்து. என்ன நம்ம எரு குடுத்தாலுமே என்ன குடுத்தாலுமே இது வந்து பலனே குடுக்க மாட்டேன்துங்க அந்த செடி. இந்த மாரி இருக்குதுங்க. பாருங்க இப்ப எல்லாம் இலை உதிர்ந்து இப்ப மறுபடியும் பாருங்க எல்லாம் தழையுது பாருங்க. இதுக்கு மேல என்ன பூ எடுக்குதா பார்க்கணுங்க இத. இந்த வருஷம் இது பூ எடுத்து காய் வைக்கலன்னா, இந்த செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செரிப்பழம். செரிப்பழமும் பார்த்தீங்கன்னா, இப்ப பூ பாருங்க மறுபடியும் எரு குடுத்த பின்னாடி மறுபடியுமே தழைஞ்சு நம்மளுக்கு நல்லா பூ எடுக்குது பாருங்க. புதுசா எப்படி தழைஞ்சிருக்குது பாருங்க. புதிய தளிர்கள் நெறைய வந்திருக்குதுங்க பிரான்ச். செரிப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேன் வருங்க. அத நீங்க தண்ணி விடும்போது கழுவி விட்டுருங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க செரிப்பழத்துல மட்டும். இந்த மாரி நசுக்கி விட்டு, நம்ம கழுவி விட்டோம்னா, சரியா போயிடுங்க. இதுக்கு வேண்டி எந்த மருந்தும் நீங்க அடிக்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே இத பார்த்து நம்ம இந்த மாரி பண்ணிட்டு இருந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் இது வராதுங்க. ஏன்னா நைட்டு பேஞ்ச மழைக்கு அப்புறம் வந்தது தாங்க இது. நேத்துலாம் இல்லாத இருந்ததுங்க. இப்பதான் பார்க்குறேன். அப்பப்ப பார்த்துட்டே இருக்கிறதுனால பூச்சி வராத பார்த்துக்கலாங்க. இப்படி கழுவி கூட பரவாயில்லைங்க. இப்படி நசுக்கி விட்டு, இப்படி நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்கன்னா பூரா பாருங்க உதிர்ந்து போச்சுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம மருந்து அடிச்சுட்டு உட்காந்துக்க கூடாதுங்க. மருந்து யூஸ் பண்ணாத நம்ம பழத்த சாப்பிடணுன்றதுக்கு தாங்க மாடி தோட்டமே வச்சிருக்கேன். பாருங்க எப்படி சட்டைங்க. அழகா இருக்குது பாருங்க. நம்ம இந்த மாரி ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு எந்த பூச்சி தாக்குதலும் எந்த செடிக்கும் வராதுங்க. அப்பப்ப பார்க்கணுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. தக்காளி பழம் பாருங்க. எவ்வளோ சூப்பரா தொங்கி இருக்குது பாருங்க. பறிச்சிடலாம். நல்லா பழுத்துருச்சு. இந்த 2 பழமே 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு பழம் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கார்டனும் காமிச்சுட்டு, அப்படியே அறுவடையும் பண்றேங்க. எரு குடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, சூப்பரான வளர்ச்சிங்க. இங்க பாருங்க. எப்படி அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொத்து கொத்தா வச்சுட்டு வருது பாருங்க. இந்த செட்லயும் பார்த்தீங்கன்னா காய்ங்க. இதுக்கு முன்ன எரு குடுக்கும்போது இந்த செட்ல காய் இல்லைங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, செட்ல காய் இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பலன் குடுக்குதுங்க எருவு. பாருங்க இதுக்கு பாட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. 1/2 லிட்டர் பாட்டில் தாங்க. பெரிய பாட்டில்லாம் இல்லைங்க. செடிக்கு தகுந்த மாரி குடுத்துருக்குறேங்க. இன்னும் பழம் பழுக்கலைங்க.
காயாக தான் இருக்கு. சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க காய். இந்த வெயிலையும் நம்மளால வந்து பழத்தையும் வளர்க்க முடியும். கீரை பாருங்க, பொன்னாங்கண்ணி கீரைங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதுவுமே வந்து நம்ம வந்து இப்படி வேற எடுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிக்கணும்னா திருப்பி தலைங்க அது பாருங்க, அப்படியே தலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரான கீரைங்க. வந்து பிளாக்பெரிங்க. பிளாக்பெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு தலையுது பாருங்க. சூப்பராக தலைஞ்சு வருது பாருங்க. இது எப்போ சீசனுன்னு பார்க்கணுங்க. சரியான முள்ளுங்க, இது தொட்டாவே அப்படியே முள் குத்துதுங்க, அந்த அளவுக்கு இது முள்ளுங்க. பிளாக்பெரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம்ன்றதுனால வச்சிருக்கிறேங்க. பசங்களுக்கு பிடிச்ச பழம், எனக்கு பிடிச்ச பழம். என்னோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் பிடிக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றத அவர் சாப்பிடுவாருங்க. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, இளந்தக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா அரும்பு எடுத்துருக்குதுங்க. கொனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணுங்க. டைம் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டுங்க. இப்படி இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் செடி பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. பார்க்கலாம், இந்த வாரம் டைம் கிடைச்சா இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. கட் பண்ணணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பார்த்தீங்கன்னா போடுன்னு போடுதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சிருக்குது. காய் நல்லா வச்சிருக்குதுங்க பாருங்க. காய் எப்படி ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலராக ஆகுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க் கலரில் மாறுங்க. அப்போ பறித்து சாப்பிடும்போது தாங்க டேஸ்ட்டு. தொட்டாவே பாருங்க ஒரு பிஞ்சு விழுந்து போச்சு. அந்த அளவுக்கு காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குதுங்க பாருங்க. காய் இவ்வளோ சூப்பராக ரப்பராக இருக்குது பாருங்க. காய் எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக காய் ஆகுதுங்க. நைட்டு வந்து மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நனைஞ்சிருச்சுங்க பூ. அப்படியே நேற்று ஒரு சாட்டு போட்டு இருப்பேங்க, அப்படியே அழகா இருந்ததுங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. மலையில் நனைஞ்சதுனால உங்களுக்கு வந்து அது ஈரமாக தெரியுதுங்க. இல்லைன்னு வச்சுங்க வெள்ளை வெளியேன்னு அழகா இருந்ததுங்க பார்க்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே தொங்குது பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொனையீட்டில் பூ பாருங்க. எப்படி பழச்செடியும் உங்களுக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்னாலையும் உனக்கு காய் கொடுக்க முடியும்னு எல்லா பழச்செடியுமே அவ்வளோ அருமையாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, காய் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கொய்யாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொய்யா பாருங்க பெருசாகுது. இந்த மாதிரி இந்த வெள்ளைப்பூச்சிக்கு தாங்க இந்த கொய்யாக்காவில் பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க, தண்ணி விடும்போது கழுவி விட்டுருவீங்க பாருங்க. இதுலேயும் காய் இருக்கு பாருங்க. வெள்ளைப்பூச்சி தொல்லை தாங்க இந்த கொய்யா செடியில ஒரே ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இதுக்கு வரதில்லைங்க. வெள்ளைப்பூச்சி ஒன்று தாங்க இதுக்கு பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வருதுங்க. இந்த மாதிரி அப்பப்போ பார்த்து நசுக்கி பாருங்க பளிச்சுன்னு பண்ணிட்டோம் பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வராதுங்க பாருங்க. இந்த சப்போட்டா செடியை காய் வைக்கலன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டுங்க, அது என்னன்னா அழகா மறுபடியும் தலைஞ்சு வருது பாருங்க. இது எடுத்துடலான்ட்டு தாங்க இருக்கேன். சரி, இப்போதைக்கு இந்த தக்காளி பழம் வரட்டும், வந்த பின்னாடி அதோட முடிஞ்சதும் இதை எடுத்துட்டு வேற பழச்செடி வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பார்க்கலாம். பாருங்க, இது பெரிய வாட்டர் ஆப்பிளுங்க, பெரிய சைஸு. இதுவும் நல்லா கொத்து கொத்தா பூ வச்சிருக்குது பாருங்க. இதுக்கும் இப்போ எருவு கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா செட்டைக்கு பாருங்க எப்படி தலைஞ்சு நல்லா அரும்புங்க. எல்லா செட்டிலுமே எடுத்துருக்குது பாருங்க. பெரிய கொத்து பாருங்க, பாருங்க பெரிய கொத்து பாருங்க. இந்த மாதிரி பரவாயில்லைங்க. ஆட்டை கொடுத்த பின்னாடி நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. அதாவது இந்த கொனை செட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டுங்க. ட்ரிம் பண்ணிட்டு ஆட்டை கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரும்பும் எடுத்துருச்சு, நல்லா தலையுது பாருங்க. செட்டைக்கு நல்லா தலையுது பாருங்க. இந்த மாதிரி பழச்செடி வந்து உங்களுக்கு அரும்பு வரல அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு பாருங்க. கட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா தலையுது பாருங்க. தலைஞ்சு நம்மளுக்கு காய் வந்து எடுக்குதுங்க. ஒரு கமெண்ட் கூட ஒரு சகோதரி சொல்லியிருப்பீங்க, வாட்டர் ஆப்பிள் எடுக்க வேண்டாங்க காய் விற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நானும் அந்த ஒரு வருஷம் பார்த்துட்டு தானே எடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். அதுக்குள்ளே இது பூ எடுத்துக்கிச்சுங்க, பரவாயில்ல. காய் வந்து வச்சிருச்சுன்னா இந்த செடி வந்து ஒரு பெரிய ட்ரம் கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த முறை வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம் கொடுத்து இந்த செடி வளர்த்தலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அது காய் மட்டும் இதுக்கு பெருசாக ஆயிடுச்சுன்னா பைட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலைங்க, இதுக்கு இடம் பத்தலை. ஒரு ட்ரம்முக்கு கொடுத்து தாங்க இதை வளர்த்தணும். அப்போ தான் இதுக்கு வந்து காய் நிறைய பிடிக்கும், பூ நல்லா பெருசாக வருங்க, நம்மளுக்கு கொத்து நல்லா பெரிய கொத்தாக கிடைக்குங்க. இதுக்கு வந்து பைட் பத்தலைங்க இடம்.
அடுத்து பாருங்க கலாக்காங்க. சூப்பரா பாருங்க. இப்ப ட்ரிம் பண்ணி விட்டுட்டுங்க. ட்ரிம் பண்ணி விட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா தளைஞ்சிருக்குது பாருங்க. பழச்செடி கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிமிஷம் ஓவரா ஆகுதுங்க. நீங்க கார்டன் வீடியோ கேட்பீங்கன்றதுக்கு வேண்டிதாங்க எல்லா செடியுமே உங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கு. பொறுமையா பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா பழச்செடி வந்து அவ்வளவு ஒரு ரசிச்சு வளர்த்துறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியுங்க. ஏன்னா இந்த கார்டனை வளர்க்குறதும் அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாதுங்க. ஒண்ணு ஒண்ணு நம்ம வளர்த்துறதுக்குள்ள என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குதுங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. பாருங்க பழம் எப்படி வச்சிருக்கு. இதுதாங்க முதல்ல வாங்கி வச்ச அத்தி செடி. இது 2வது வாங்கி வச்சதுங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3வது வாங்கி வச்சதுங்க. அத்திப்பழம் பொறுத்த வரைக்கும் எத்தனை செடி வச்சாலும் பத்தாதுங்க நம்மளுக்கு. அதனால 3 செடி வச்சு வளர்த்துறேங்க. 3 செடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா காய் கொடுக்குது பாருங்க. பழச்செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டைம் அதிகமாக போகுதுன்றதுனால இதோட நான் வந்து வீடியோவை முடிக்கிறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் செடியும் கொடிகை அவரைக்கொடி மூக்குத்தி அவரெல்லாம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு கவர் பண்ணி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோவில் கொடுக்குறேங்க. பாருங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.